மடிப்பிச்சையை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. மடிப்பிச்சை யார் எடுக்கலாம், எதற்காக அது எடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு. வணக்கம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன். மடிப்பிச்சை எதுக்காக வாங்குவாங்க? நம்ம இந்த கர்வமாக இருக்கோம், ஆணவமாக இருக்கோன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி நண்பர்கள் அந்த மடிப்பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மடிப்பிச்சை அப்படிங்கிறது தேவைப்படுதான்னா, அந்த மடி, இந்த 6ஆம் பாவகம் வயிறுன்னு சொல்லக்கூடியது, அதில் குழந்தை தருவதற்காக அந்த அந்த மடியை ஏந்தி வாங்கக்கூடியது தான் அந்த மடிப்பிச்சை அப்படிங்கிறது. இப்போது இந்த சீமந்தம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு தெரியும். சீமந்தம் நடந்த பெண்களுக்கு தெரியும். மடியில் அவங்க கொடுக்குற பதார்த்தங்களை கட்டி இப்படி வச்சுப்பாங்களாம். இது எதுக்காகனா, அந்த குழந்தைக்கு போய் சேர்வதற்கு அப்படிங்கிறது. இவங்க கட்டுற அந்த உணவுங்கிறது அந்த குழந்தைக்கு போய் சேருமானா, அந்த சீமந்த நாளிலிருந்து, இல்லைனா அந்த வச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க வயிற்றில், அந்த மாதிரி அன்றைய நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு அதோட தன்மை என்னன்னு தெரியுமா. அப்போ அந்த மடிப்பிச்சை ஏந்துவதனால அந்த குழந்தைய நம்ம மடியில் தங்குவதற்கு ஒரு உகந்த காலமாக அமையும். மடிப்பிச்சை யாரெல்லாம் வாங்கலாம்? பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மடிப்பிச்சை பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யாருக்கு இல்லையோ அவங்க இந்த மடிப்பிச்சை அப்படிங்கிறது வாங்கலாம். இந்த 5ஆம் இடம் ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது தடை தாமதமாக இருக்கும். அதற்காக இந்த தடைகளை உடைக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த அடிவயிறு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, 8ஆம் பாவகம்ங்கிறது. அப்போ இதில் நம்ம ஒரு செயல் செய்யும்போது, இந்த மடிப்பிச்சை வாங்கும்போது அதோட வெயிட் இருக்குமானா அந்த வெயிட்டுங்கிறது இருக்கும். ஒரு 10 பேர் ஒரு பிடி அரிசி போடுறாங்க, இல்லைனா ஒரு காசு போடுறாங்க. முன்னாடி மடிப்பிச்சைக்கு காசு வாங்க மாட்டாங்க, அரிசி மட்டும்தான் வாங்குவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த அரிசியை வேக வச்சு சாப்பாடாக, உணவாக அப்படிங்கிறது எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் தரையில் கல்லில் அலம்பிட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிட்ணுமா, அப்போ தான் அது முழுமை பெறும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மடிப்பிச்சை வாங்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க, காசு வாங்குறாங்க. இன்றைக்கி அதை உண்டியலில் தான் போடுறாங்க, வேறு எதுவுமே பண்ணலை. பட் மடிப்பிச்சையோட மகத்துவங்கிறது அந்த அரிசிங்கிறது தான் மடிப்பிச்சையாக வாங்கணும். அந்த அரிசியை, அது அன்னலக்ஷ்மி, அது ரைட்டுங்களா? அந்த மகாலட்சுமியை நம்ம வயிற்றில் கட்டிட்டு, அந்த ஒரு 10 பேர் அரிசி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மடியில் கட்டிப்பாங்க. மடியில் கட்டிட்டு ஆற்றுல போயிட்டு, இல்லைன்னா ஒரு பொது கோவிலில் வச்சு அதை சமைச்சு அந்த சாப்பாட்டை தட்டில் இல்லாமல் அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க, கோவில் படிக்கல், அதை நல்லா அலம்பிட்டு அந்த இதில் எடுத்து சாப்பிடுவாங்களாம். வெறும் உணவாகவே எடுத்துப்பாங்களாம். அப்படி எடுக்கும்போது நம்மளுடைய கர்வம், ஆணவம் அழியுமானா அழியும். எனக்கு என்ன திமிரு, குழந்தை இல்லாத ஒரு குறைதானன்னு கேட்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள் அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்குமானா வேலை பார்க்கும். அந்த தடைகளை உடைக்குமானா உடைக்கும். இப்போ நான் ஒருத்தங்க ரொம்ப ஒரு செயல் அப்படிங்கிறது செய்கிறாங்க, நல்லா கோவமாக இருக்காங்க, பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட டக்குன்னு யாராட்டி ஒருத்தங்க அதற்கும் மேல் உள்ளவர்கள் எதாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அந்த அவமானம் இருக்குமானா அந்த அவமானம் இருக்கும். அதை உடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு இருக்குது. மடிப்பிச்சை குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் முதன்மையாக அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறது சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய தன்மை இந்த மடிப்பிச்சைக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கடனானாலும் சரி, ஒரு நோயானாலும் சரி, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை யாருக்கெல்லாம் இருக்குதோ, காலபுருஷனுக்கு 6ஆவது பாவகம்னு சொல்லக்கூடியது நம்ம உடல் உறுப்புகளில் அடிவயிறு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற முந்தானையை மட்டும்தான் எடுத்து அந்த மடிப்பிச்சை வாங்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு தோர்த்து கட்டிண்டு, ஒரு துண்டு கட்டிண்டு அந்த துண்டில் வாங்கிறது அப்படிங்கிறது அங்கே கிடையாது. அரிசி மட்டுமே, நம்மளுடைய கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அது அன்றே வாங்கி அன்னைக்கே சமைத்து அன்னைக்கே சாப்பிட வேண்டும்.
அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அப்படி தான். நம்ம 12 மணிக்கு வாங்குறது, மத்தியானத்துக்கு மேலே வாங்குறது கிடையவே கிடையாது. காலையில் சூரியன் உதிக்கும் முன்னே ஒரு 6லேருந்து 7, 10 மணிக்குள்ளே மடிப்பிச்சை வாங்கினீங்கன்னா 12 மணிக்குள்ளே அதை சமைச்சு மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. இதுதான் அதோட மகத்துவங்கிறது. இன்றளவில் அதை நிறைய பேர் வந்து மாற்றி 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 அப்படிங்கிறது செய்கிறாங்க. ஒரு செயல் செய்யும்போது அது தகுந்ததாக செய்வது அப்படிங்கிறது அது பலன் கொடுக்குமானா கொடுக்கும். நீங்கள் யார் வேணால் மடிப்பிச்சை வாங்குங்க, எந்த செயலுக்கு வேணால் வாங்குங்க, ஆனால் காலம்பர நேரத்தில் வாங்குங்க. மாலை நேரம் அப்படிங்கிறது தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அந்த காலை தான் சூரிய உதயம் அப்படிங்கிறது ஆகிறது. இப்போ அது மாலை மறைந்த பின் அது வந்து பலன் கொடுக்குமா? சாயந்தர நேரம் ஒரு இடத்துல ஒரு செயல் செய்வதுங்கிறது பலன் எடுக்குமா? அந்த சூரியனுடைய பிரகாசம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அந்த பிரகாசம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த செயல்ங்கிறது சிறப்பாக இருக்கும். இயற்கை வந்து அதுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மாலை நேரங்களில் செய்வது உத்தமம் கிடையாது அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் காசி ராமேஸ்வரத்துலலாம் போனால் விடிய விடிய உட்காந்துன்னு இருக்காங்களே, அது வேற இது. நம்ம ஒரு பரிகாரமாக ஒரு செயல் செய்யும்போது காலை நேரத்தில் செய்வது சிறப்பு. அது அன்னைக்கே வாங்கி அந்த மத்தியான நேரத்துக்குள்ளே அதோட பரிகாரங்கள் அப்படிங்கிறது முடிக்கணும். அது வந்து நல்லது. இப்போ இன்னொரு கதைங்கிறது ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போனால் ஒரு நாள் பிக்ஷை வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த பிக்ஷை அப்படிங்கிறது அரிசியாக தான் வாங்கணும், இல்லைனா அதுக்குண்டான தகுந்த உணவாக வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட கரெக்டு தான். அங்கேயே இருந்து செய்யணும். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் பார்க்கக்கூடிய காலங்களில் நம்ம அந்த புனித இடங்களில் போகிறது, அங்கே பித்ரு தர்ப்பணம் செய்வது, ஒரு கர்மாவை கரைக்கக்கூடிய செயல் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ என்னுடைய லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் சூரியன் சம்மந்தப்பட்டார், 10ஆம் பாவகத்தில் சனி பகவான் சம்மந்தப்பட்டாருன்னா நான் காசிக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம். உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய யோகம் இருக்குமானா யோகம் இருக்கும். எப்போ போகணும், எந்த காலகட்டத்தில் நடக்கும்? பிறக்கும் போதே நம்மளுடைய ஜாதக கிரகங்கள் ஒன்றுக்கொன்றை பார்த்துக்கிறது, இல்லைனா ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது. அப்போ இந்த கர்மாவை கழிக்கிறது காலம்னு ஒன்று இருக்கும். அதற்குண்டான காலம் எப்போ? கோச்சாரத்திலும் அந்த கிரகங்கள் சம்பந்தம் வரும்போது மட்டுமே இந்த செயல் அப்படிங்கிறது செய்யணும். எப்போ செய்யலாம்? இந்த மாதம், அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க, இல்லைனா காசிக்கு நிகரான தென்காசின்னு சொல்லக்கூடிய இடங்களில் போயிட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கர்மாவை கரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குமானா யோகம் இருக்கும். அங்கே போயிட்டு 2 பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க. யாருக்குமே தட்சணை அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. பழமாக கொடுங்க, பிஸ்கட்டாக கொடுங்க, வாட்டர் பாட்டிலாக கொடுங்க. நீங்கள் ஒரு 2 பழம் கொடுத்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டிலும் சேர்த்து கொடுங்க. வயிறுக்கு தேவையானது நம்ம சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான், உணவு மட்டும்தான் போதும் அப்படிங்கிற மனத்தை கொடுக்கும். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 10 ரூபா கேட்பேன், 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 ரூபா கேட்பேன். அந்த மாதிரி தான். எல்லாருக்குமே பணம் திருப்தி கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் உணவு திருப்தி கொடுக்குமானா கொடுக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 பழத்துக்கு மேலே சாப்பிட்றது கிடையாது. ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் மீறி அவங்க குடிக்க போகிறது கிடையாது. எப்போ ஒரு தானம் செய்யும் போதும் அவங்களுக்கு வயிறுக்கு நிறைவாக ஒரு செயல் அப்படிங்கிறது பண்ணுங்க, மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். யாருக்கு ஒரு தானம் கொடுத்தாலும் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதம், அதாவது இந்த காசிக்கு போகிறதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சூரிய பகவான் உங்களுக்கு வந்து தனுசு ராசியில் பிரவேசிக்கும் போது மார்கழி மாதத்தில் வரும்போது நீங்கள் யாராட்டி இந்த காசிக்கு போகணும், இல்லைனா காசிக்கு நிகரான தென்காசிக்கு போகணும், என்னுடைய பித்ருக்கடன் செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதை செய்யலாம். ராமேஸ்வரத்துக்கு போய் நான் பித்ரு பூஜை அப்படிங்கிறது பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற பரசுராமர் கோவில், அந்த கோவிலில் வந்து நான் பரிகாரம் பண்ணலாமா, போயிட்டு ஒரு தர்ப்பணம் மாத்திரம் கொடுக்கலாம்னு நான் நினச்சின்னு இருக்கேன். தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த பரசுராமருக்கு அவ்வளோ மகிமை இருக்குதான்னா அங்கே மகிமை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. பித்ரு தர்ப்பணத்திற்கு மிகவும் ஏற்ற ஒரு இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா காசிக்கு அடுத்தது ராமேஸ்வரத்துக்கு அடுத்ததாக கேரளாவில் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள திருவல்லம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் கோவில் மட்டும்தான். அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் இருக்கும். எந்த மாதம் போகலாம்? வரக்கூடிய மார்கழி மாதத்தில். ஏன் மார்கழி மாதம் சிறப்பு? ஏன்னா சனி பகவானும்
கோச்சார சூரியன் பகவானும் 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது அந்த காலம். அப்போ தர்மகாரகன்னு சொல்லக்கூடியது யாருன்னா சனி பகவான், ஆத்மகாரகன் யாருன்னு சொல்லக்கூடியன்னா சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய காலத்தில் இந்த நிகழ்வை நடத்துவது அப்படிங்கிறது சிறப்பு. அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் சொல்கிறேன், தானமாக நான் எதாட்டி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உணவோ பொருளோ வாங்கி கொடுங்க. பணமாக கொடுப்பதுங்கிறது உசித்தம் கிடையாது. இல்லை நான் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறேன், தாராளமாக கொடுங்க. அவங்க சமைத்து அதை சாப்பிடுவாங்க. பணம் கொடுத்தா நிறைவு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. பணம் கொடுக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே கொடுங்க. ஒரு குழந்தைக்கு படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கட்டணத்தை நீங்களே நேரில் சென்று கட்டுவதுங்கிறது சிறப்பு. நான் கொடுத்துட்டே அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க கிடையாது. ஒரு குழந்தைக்கு லேப்டாப் வேணுமா, ஒரு குழந்தைக்கு பேனா வேணுமா, ஒரு குழந்தைக்கு பென்சில் வேணுமா, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ, கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இல்லைனா எனக்கு ஒரு பேனா வாங்கினேன்னா எவ்வளோ அழகாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குவேனோ அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. அந்த தொகையை முதல்ல எடுத்து வச்சுருங்க, கொடுங்க. அவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும், அந்த குழந்தைகள் முகத்தில் சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் தானமாக போய் சேருமானா தானமாக போய் சேரும். இந்த கல்வி தானம் அப்படிங்கிறது மிக பெருசு. அதே மாதிரி அன்னதானம் அப்படிங்கிறது மிக பெருசு. இதை செய்யுங்க, மாற்றங்கிறது இருக்கும். நன்றி.